ஹலோ வைசாங் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மூலம் அனுப்பப்பட்ட மாஸ் எக்ஸ்பிரஸ் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மாஸ் பிளானட்டை படம் எடுத்திருக்கு. அந்த படத்தை அந்த டேட்டா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிக்கு சென்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மாஸ் பிளானட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் டார்க் ஸ்பைடர் போன்ற டார்க் டஸ்டி மெட்டீரியல் இருக்குது. அப்படி யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இன்றைக்கி அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். மாஸ் பிளானட் நம்ம சோலார் சிஸ்டத்தில் சூரிய குடும்பத்தில் 4வது பிளானட் அமைஞ்சிருக்கு. மாஸ் பிளானட் சூரியன்லேருந்து 228 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. மாஸ் பிளானட் சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 687 நாட்கள் எடுத்துக்குது. நமது பூமி நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 365 நாட்கள் எடுத்துக்குது. அதே மாதிரி மாஸ் பிளானட் நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 687 நாட்கள் எடுத்துக்குது. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மூலம் அனுப்பப்பட்ட மாஸ் எக்ஸ்பிரஸ் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மாஸ் பிளானட்டோட ஒரு ஆர்பிட்டர். இப்போ ரீசெண்டாக இந்த மாஸ் எக்ஸ்பிரஸ் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மாஸ் பிளானட்டை படம் எடுத்திருக்கு. டேட்டாவை அந்த படத்தை யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிக்கு சென்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டேட்டா மூலம் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மாஸ் பிளானட்டில் உள்ள இன்கா சிட்டி என்னும் பகுதியில் டார்க் ஸ்பைடர் போன்ற டார்க் டஸ்டி மெட்டீரியல் இருக்குது அப்படின்ட்டு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாஸ் பிளானட்டில் குளிர்கால மாதங்களில் வின்டர் சீசன் அப்போ மாஸ் பிளானட்டில் -123 டிகிரி செல்சியஸுக்கு கீழே வெப்பநிலை குறையும். அதனால மாஸ் பிளானட்டில் இருக்கிற அனைத்தும் ஐஸாக மாறிடும். கார்பன் டை ஆக்சைடு மாஸ் பிளானட்டில் ஐஸாக மாறிடும். மாஸ் பிளானட்டில் வின்டர் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாஸ் பிளானட்டில் படிந்துள்ள கார்பன் டை ஆக்சைடு ஐஸ் அது மீது சூரிய ஒளி படும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு ஐஸ் கேஸாக மாறும். அந்த கேஸோடு சேர்த்து டார்க் டஸ்ட் வெளிப்படும். இதுதான் டார்க் டஸ்ட் மெட்டீரியல். இதுதான் பார்க்கறதுக்கு டார்க் ஸ்பைடர், பிளாக் ஸ்பைடர் மாதிரி அந்த இன்கா சிட்டி ஃபுல்லாக தெரியுது அப்படின்ட்டு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. டார்க் டஸ்ட் மெட்டீரியலோட அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 145 அடி இருக்குல்ல, அதை விட குறைவான அளவில் இந்த டார்க் டஸ்டிங் மெட்டீரியலோட சைஸ் இருக்குது அப்படின்னு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைலர் ரிலேட்டட்